போன வீடியோவில் நம்ம ஓஎன்ஜிசி பற்றி ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம ஐடிசி அப்படின்ற ஷேர் பற்றியான டீட்டெயில்டான அனாலிசிஸ் பண்ண போகிறோம். நம்மளுடைய லாஸ்ட் வீடியோ நீங்கள் இதுவரையும் பார்க்கல அப்படின்னா அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக கிடச்சிட்டு இருக்கும். இன்றைக்கி நம்ம ஐடிசி ஷேரை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம கொடுக்குற எல்லா டீட்டெயில்ஸுமே ஒரு நாலேஜ் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஒரு ரெக்கமெண்டேஷன்ஸோ எந்த சஜஷனோ கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீட்டெயிலான அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு நல்ல செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஸ்டாக் மார்க்கெட் பற்றின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸை நிறைய கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோவை பார்க்கலாம். ஸ்டாக்கோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5,47,575 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 5.5 லட்சம்னே சொல்லலாம். ஸோ கரண்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு 438 ரூபாயா இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லாஸ்ட் 52 வீக்ஸ் ஹை அண்ட் லோ அப்படி பார்க்க போனோன்னா 495 ரூபா வரையும் இந்த ஸ்டாக் கடந்த 52 வாரங்களில், அதாவது கடந்த ஒரு வருஷத்துக்குள்ளே 495 ரூபா வரையும் இந்த ஷேர் விற்கப்பட்டிருக்கு. அதோட லோ வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 374 ரூபா அப்படின்ற ரேஞ்ச் வரையும் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிஇ, அதாவது ப்ரைஸ் டு ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 26.6 அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 60.2 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஷேருமே ரெகுலராக டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்க ஷேர். 3.14% வரையும் இவங்க ஒரு வருஷத்துக்கு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பங்கோட ஃபேஸ் வேல்யூ ₹1. வாங்க நம்ம இப்போது லாஸ்ட் 5 இயர்ஸில் இந்த ஷேர் என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ February 2020 பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட ரேட்டு ₹152.98 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் November 2020 பார்த்தீங்கன்னா ₹154. ஒரு எந்த பெரிய மூவ்மெண்ட் எதுவுமே இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதங்கள் ட்ரேட் ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு சின்ன மூவ்மெண்ட் கிடச்சிருக்கு. August 2021 198 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் May 2022 பார்த்தீங்கன்னா ₹249.96 அப்படின்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ கண்டினியூஸாக ஒரு அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ February 2023 பார்த்தீங்கன்னா ₹348 இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் November 2023 நம்ம பார்த்தோம் அப்படின்னா ₹406.60 வரையும் இந்த ஷேர் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆகஸ்ட் மந்தில் ₹489.98 இந்த பங்குகள் வர்த்தகம் ஆகிட்டு இருந்துருச்சு. ஸோ ரீசெண்டாக இந்த ஷேரோட ரேட் நம்ம பார்த்த மாதிரி ₹437 அப்படின்ற ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பிஇ வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ February 2020 இதோட பிஇ 16.3 இருந்துச்சு. அதுக்கு அடுத்து November 2020 13.5 இதோட பிஇ மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் August 2021 பிஇ 17 மே மாதம் 2022 இதனுடைய பிஇ மதிப்பு 20.2 அப்படின்ற ரேஞ்சிலையும், February 2023 இதனுடைய பிஇ 24.2 அப்படின்னாவும், இபிஎஸ் 14.72 அப்படின்ற ரேஞ்சிலும் இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து November 2023 இதோடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னா 16.19 அப்படின்ற ரேஞ்சிலையும், பிஇ 25.1 அப்படின்ற ரேஞ்சிலையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அடுத்து ஆகஸ்ட்டில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய இபிஎஸ் 16.39 அப்படின்ற ரேஞ்சிலையும், இதனுடைய பிஇ 28.9 அப்படின்ற ரேஞ்சிலும் ட்ரேட் ஆகிருக்கு. ஸோ அடுத்ததாக இந்த செக்டாரில் இந்த கம்பெனியோட கம்பேரிசன் நம்ம பார்ப்போம். ஸோ ஐடிசி அப்படின்றது ஒரு எஃப்எம்சிஜி ரிலேட்டடான கம்பெனி. அது மட்டும் இல்லாமல் டொபக்கோ ஓரியன்டான ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி அவங்க. ஸோ அவங்களுடைய காம்படிட்டராக நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா காட்ஃப்ரே பிலிப்ஸ், விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ், என்டிசி இண்டஸ்ட்ரீஸ், இவங்க எல்லாமே இவங்களுடைய காம்படிட்டராக இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம மீட் பண்ணும்போது ஸோ அந்த பேசிஸில் நம்ம பார்க்கும்போது ஐடிசியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 437.60, கோல்ட் ஃப்ரை பிலிப்ஸோடது 4455.85 அப்படின்ற ரேஞ்சிலையும், அதுக்கப்புறம் விஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் 333.60 அப்படின்ற ரேஞ்சிலும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ் பிஇ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான பிஇ தான் இருக்குது. கிட்டத்தட்ட 25-26 அப்படின்ற ரேஞ்சில் இருந்துகிட்ருக்கு. மார்க்கெட் கேபிட்டல் அப்படின்றத பார்த்தோம், நம்ம லாஸ்ட் டைமே சொல்லியிருந்தோம். அது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ 5,47,574.64 கோடிகள் மார்க்கெட் கேபிட்டலாக இருந்துகிட்ருக்கு. வருஷம் 3.14% இவங்க டிவிடெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதனுடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 5,054.43 கோடிகளாக இருந்திருக்கு. ஸோ குவார்ட்டரோட ப்ராஃபிட், இயர் ஆன் இயர் குவார்ட்டர்லி ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தோன்னா, ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்தில் இந்த குவார்ட்டரோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 1.95% க்ரோத் ஆகிருக்கு. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் இதனுடைய சேல்ஸ் அப்படி பார்த்தோன்னா 20,735.87 கோடிகளாக இருந்திருக்கு. ஸோ குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் வேரியேஷன் பார்த்தோம் அப்படின்னா 16.66% அதனுடைய சேல்ஸ் மட்டும் க்ரோத் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை நம்ம பார்க்கலாம், ஸ்டாண்டர்ட் லோன் பேஸ் பார்ப்போம். ஸோ இந்த ஷேர் செப்டம்பர் 2021 குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா
12,731 ரூபாயிலிருந்து ஒரு 15,000 16,000 17,000 அப்படின்னு 3,000 4,000 கோடிகள் டிஃப்ரெண்ட்டில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 2024 17,000 கோடிகளும், செப்டம்பர் 2024 19,328 கோடிகளாகவும் இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அதாவது சேல்ஸ் இருந்துகிட்ருக்கு. எக்ஸ்பென்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 12,993 கோடிகள் அதனுடைய சேல்ஸ் ஆகும். அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 10,705 அப்படின்ற ரேஞ்சில் இருந்திருக்கு. 2,200 கோடிகள் வந்து கிட்டத்தட்ட இதனுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் குவார்ட்டரில் 6,335 கோடிகளாகவும், அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 6,295 கோடிகளாகவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ கிராஜுவலாக இதனுடைய ப்ராஃபிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸாக தான் இருந்துகிட்ருக்கு ஒரு லாஸ்ட் 3-4 குவார்ட்டர்ஸை நம்ம பார்க்கும்போது. அதுக்கடுத்து இதோட அதர் இன்கம்ஸ் இந்த கம்பெனிக்கு வர மற்ற வருமானங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா 877 கோடிகள் அதர் இன்கம் மூலிமா மட்டும் இவங்களுக்கு வந்துட்டுருக்கு. இன்ட்ரெஸ்ட் மூலிமா ஒரு 15 கோடிகளும் வந்துட்டுருக்கு. ஸோ இது போக கம்பெனியோட டிப்ரிசியேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா 444 கோடிகள் அந்த குவார்ட்டரில் டிப்ரிசியேஷனாக அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஓவராலாக ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் கழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிக்கு கிடைச்ச மொத்த வருமானம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா 6,754 கோடிகள் லாஸ்ட் குவார்ட்டரில் மட்டும் இவங்களுக்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 6,552 கோடிகளாக அந்த வேல்யூ இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இதனுடைய சேல்ஸ் டேட்டா ப்ளஸ் எக்ஸ்பென்ஸ் டேட்டாலாம் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். ஸோ செப்டம்பர் 2024 அதாவது லாஸ்ட் குவார்ட்டரில் 19,328 கோடிகள் சேல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஷேரோட குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்ப்போம். ஸோ சேல்ஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் செப்டம்பர் 2021 நம்ம பார்த்தோம் அப்படின்னா 12,731 கோடிகளிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 17,000 16,000 கோடிகள் இந்த மாதிரி ஆவரேஜாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ லாஸ்ட்டாக செப்டம்பர் 2024 19,328 கோடிகள் சேல்ஸ் மட்டும் நடந்திருக்கு. ஸோ கம்பேரிட்டிவ்லி அதுக்கு முந்தின குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 17,000 கோடிகள் மட்டும்தான் சேல்ஸ் நடந்துருந்துச்சு. 2,300 கோடிகள் எக்ஸ்ட்ராவாக லாஸ்ட் குவார்ட்டரில் சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் குவார்ட்டரில் செப்டம்பர் 2024 12,993 கோடிகள் எக்ஸ்பென்ஸாக மட்டும் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 10,705 கோடிகள் தான் அதோட எக்ஸ்பென்ஸாக இருந்திருக்கு. 2,300 கோடிகள் சேல்ஸ் எக்ஸ்ட்ராவாக நடந்தாலுமே அது எக்ஸ்பென்ஸாகவே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 2,200 கோடிகள் வரையும் எக்ஸ்பென்ஸாக மட்டுமே அது போயிருக்கு. ஸோ ஆவரேஜாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் குவார்ட்டரில் 6,335 கோடிகளாகவும், அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 6,295 கோடிகளாகவும் அதனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இதோடைய அதர் இன்கம்ஸ் பொறுத்தவரையும் இந்த ஷேரோட அதர் இன்கம்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 877 கோடிகள் அதோடைய அதர் இன்கமாக இருந்திருக்கு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 698 கோடிகள் அதர் இன்கம்ஸ்லேருந்து அதுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இன்கம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 15 கோடிகளாகவும் லாஸ்ட் குவார்ட்டரில் இருந்திருக்கு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 11 கோடிகளாக அதோட இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருந்திருக்கு. டிப்ரிசியேஷனை பொறுத்தவரையும் லாஸ்ட் குவார்ட்டரில் 444 கோடிகளாக அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 431 கோடிகள் டிப்ரிசியேஷனாக மட்டும் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ஸோ டேக்ஸ் எல்லாம் கழிக்கிறதுக்கு முன்னாடி மொத்தமாக அவங்களுக்கு எவ்வளோ இன்கம் கிடச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் குவார்ட்டரில் 6,754 கோடிகள் இந்த நிறுவனத்திற்கு லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. அதுக்கு முந்தின குவார்ட்டரில் 6,552 கோடிகளாக அந்த ப்ராஃபிட் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ 25% இவங்க டேக்ஸை டிடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட்டாக மட்டும் லாஸ்ட் குவார்ட்டரில் 5,078 கோடிகள் இந்த நிறுவனத்திற்கு ப்ராஃபிட்டாக வந்திருக்கு. ஸோ இபிஎஸை பொறுத்தவரையும் லாஸ்ட் குவார்ட்டருக்கு 4.06 அப்படின்ற ரேஞ்சில் அதோட இபிஎஸ் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அடுத்ததாக ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தவரையும் மார்ச் 2024 கால்குலேட் பண்ணும்போது சேல்ஸ் வந்து 65,446 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த வருஷம் இதுவரையும் டில் டேட் வரையும் பார்த்தோன்னா 69,390 கோடிகளாக சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து சேல்ஸ் இப்போவே அதிகமாகிடுச்சு. இன்னும் ஒரு 2 மாதங்கள் இருக்குது. இது போக இவங்களுடைய எக்ஸ்பென்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது லாஸ்ட் இயரில் மார்ச் 2024 40,985 கோடிகளாக அவங்களுடைய செலவினங்கள் எக்ஸ்பென்ஸாக மட்டும் இருந்திருக்கு. இப்போது இந்த இயரில் இதுவரையும் 44,573 கோடிகளாக அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதே மாதிரி எக்ஸ்பென்ஸுமே 4,000 கோடிகள் அதிகமாகவே அவங்க எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் 24,456 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்தது அந்த இயர் ஃபுல்லாகவே. இப்போது இந்த இயரில் இதுவரையும் பார்த்திங்கன்னா 24,818 கோடிகளாக அவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இருந்துகிட்ருக்கு. ஸோ அதர் இன்கம்ஸாக மட்டும் இந்த வருஷத்தில் இதுவரையும் 3,502 கோடிகள் அவங்களுக்கு அதர் இன்கமாக இருந்துகிட்ருக்கு.
போன வருஷத்தில் 3584 கோடிகளாக இந்த அதர் இன்கம் இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் 50 கோடிகள் இந்த வருஷம் இதுவரையும் அவங்களுக்கு வந்திருக்கு. போன ஃபினான்ஷியல் இயரில் 76 கோடிகள் அவங்களுக்கு அதர் இன்கம்லேருந்து மட்டும் கிடச்சிருக்கு. டிப்ரிசியேஷனை பொறுத்தவரையும் இந்த வருஷம் இதுவரையும் அவங்க 1707 கோடிகளை டிப்ரிசியேஷனாக ஷோ பண்ணியிருக்காங்க. இதே போன வருஷத்தில் 1648 கோடிகள் அந்த வருஷத்துக்கு டிப்ரிசியேஷனாக அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், அதாவது அந்த டேக்ஸை கழிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட மொத்த வருமானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 26,562 கோடிகளாக இருந்துகிட்ருக்கு இப்போ நடந்துகிட்ருக்க இந்த வருஷத்தில் மட்டும். ஸோ இதுக்கு முந்தின வருஷத்தில், அதாவது 2024 மார்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா 26,316 கோடிகளாக இவங்களுடைய ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் இருந்துச்சு. ஸோ கிட்டத்தட்ட போன வருஷத்தை விட இந்த வருஷம் அந்த ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஒரு 200 கோடிகள் அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த 2 வருஷத்தில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். ஸோ நெட் ப்ராஃபிட் இவங்களுடைய டேக்ஸை டிடெக்ட் பண்ணது போக போன வருஷத்தில் 20,422 கோடிகள் நிகர வருமானமாக இந்த கம்பெனிக்கு கிடச்சிருக்கு. இந்த வருஷத்தில் இதுவரையும் 20,588 கோடிகளாக இந்த நிகர வருமானம் இருந்துகிட்ருக்கு. இபிஎஸை பொறுத்தவரையும் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் அப்படின்றத பொறுத்தவரையும் இந்த வருஷம் இதுவரையும் 16.49 அப்படின்ற ரேஞ்சில் இந்த இபிஎஸ் இருந்துகிட்ருக்கு. லாஸ்ட் இயரில் 16.36 அப்படின்ற ரேஞ்சில் இந்த இபிஎஸ் இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ டிவிடெண்ட் பேமெண்ட்டை பொறுத்தவரையும் லாஸ்ட் இயரில் 84% டிவிடெண்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கு முந்தின வருஷம் 103% டிவிடெண்ட் பேமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் அவங்களோட டிவிடெண்ட் பேமெண்ட்ன்றது இந்த வருஷம் முடியும் போது தான் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய கம்பேரிட்டிவ் சேல்ஸ் க்ரோத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் அவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வருஷத்துக்கு 7% வரையும் அவங்களுடைய விற்பனை வந்து அதிகரிச்சிட்ருக்கு ஒவ்வொரு வருஷமுமே. 5 வருஷத்தை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வருஷத்துக்கு 8% வளர்ச்சி அவங்களுடைய நிறுவனம் கொடுத்துட்ருக்கு ஒவ்வொரு வருஷத்துக்குமே. கடைசி 3 வருஷத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம், அதாவது இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த நிறுவனத்தோட வளர்ச்சி எப்படி இருந்திருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 13% அளவுக்கு இந்த கம்பெனி, அதாவது இந்த நிறுவனம் வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வருஷத்தில் இதுவரையும் 7% இந்த சேல்ஸ் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் இந்த 2 மாதத்தில் வர டேட்டாவை பொறுத்து இந்த வருஷத்தோட என்டையர் சேல்ஸ் டேட்டா நம்ம கால்குலேட் பண்ண முடியும். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பொறுத்தவரையும் 10 இயர்ஸ் பிஃபோர் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனியோட ஷேர் ஒருத்தர் வாங்கியிருக்கார் அப்படின்னா இந்த 10 வருஷத்தில் வருஷத்துக்கு 26% வரையும் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்றது தான் அவங்க ஷோ பண்ணியிருக்காங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஷேரை வாங்கியிருந்தார் அப்படின்னா அவருக்குமே 26% வந்து ஒரு வருஷத்துக்கு அப்படின்ற மாதிரி ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷேரை யாராவது வாங்கியிருக்காங்க அப்படின்னா வருஷத்துக்கு 28% வரையும் இந்த பங்குகள் அந்த இன்வெஸ்டாருக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் மட்டுமே 29% இந்த ரேஷியோ இருந்துகிட்ருக்கு. ஸோ டோட்டலாக அவங்களுடைய லைபிலிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா 89,410 கோடிகளாக அவங்களுடைய டோட்டல் லைபிலிட்டிஸ் இருந்துகிட்ருக்கு இந்த செப்டம்பர் 2024 பார்க்கும்போது. கேஷ் ஃப்ளோவை பொறுத்தவரையும் இந்த நிறுவனத்தோட கேஷ் ஃப்ளோ மார்ச் 2023 22 கோடிகளாக இருந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த மார்ச் 2024 பார்த்தோம்னா -9 கோடிகளாக அதனுடைய கேஷ் ஃப்ளோ இருந்துகிட்ருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நிறுவனத்தில் எஃப்ஐஐன்னு சொல்லப்போகிற ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் டிசம்பர் 2024 பார்க்கும்போது 40.17% இந்த பங்குகளில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 44.91% வந்து அவங்க இந்த ஷேரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டோட பங்கு பார்த்திங்கன்னா 0.04% அவங்களுடையதாக இருக்குது. பப்ளிக் நம்மள மாதிரியான பப்ளிக்ஸ் வந்து இதில் எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 14.88% பப்ளிக்கோட இந்த ஐடிசி ஷேர் இந்த கம்பெனியில் இருந்துகிட்ருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஐடிசி அப்படின்ற ஷேர் பற்றியான டீட்டெயில்டான ரிப்போர்ட் நம்ம என்னன்றதை பார்த்தோம். ஸோ இனி வர காலங்களில் இன்னும் பல ஷேர்ஸோட டீட்டெயில்டான ரிப்போர்ட் அதை பற்றியான ஒரு அனாலிசிஸ் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.